குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட் பாட்டிலை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து ஹாட் வாட்டர் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா கொதிக்கவே இருக்கட்டும். ஸோ செகண்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட் பவுடரை வந்து அதில் ஆட் பண்ணி நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே வந்து போதும். ஸோ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேஸ்ட்டான அக்ரிலிக் பாட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அதை வந்து கேப் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாட்டில்ஸ் அந்த கேப் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வாட்டரில் வந்து போட்டுடலாம். ஸோ இதை வந்து போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு பார்க்கும்போது அந்த பாட்டில்ஸில் இருக்க கலர்ஸ் எல்லாமே வந்து வெளியே வந்துட்டுருக்கும், பாதி வந்துட்டுருக்கும். மிச்சம் இருக்க பெயிண்ட் தான் நம்ம வந்து ப்ரஷஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பாட்டில் எடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஹீட் வந்து அந்த ஹாட் வாட்டரில் நம்ம போட்டதுனால வந்து கொஞ்சம் வழுக்குது. அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலில் இருக்க ஸ்டிக்கர் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ஈஸியாக வந்துடுது. இல்லை வந்து ஒரு ஸ்டிக்கர் கூட அதில் வந்து ஒட்டாமல் தான் வந்துடுது. ஸோ அந்த பிசு தன்மையும் இல்லை. ஸோ ரொம்ப க்ளீனாக வந்துடுது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் தான் சொல்லுவேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லா பாட்டிலில் இருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த வாட்டரை நான் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுறேன். ஏன்னா அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் அப்படியே இருக்குது. ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ண முடியாது ஒழுங்காக. அதனால் நான் வந்து வேறு வாட்டருக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வந்து கண்டிப்பாக வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மிச்சம் இருக்க அந்த பெயிண்ட் எல்லாமே அந்த பாட்டிலில் வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கடையில் வாங்கினா ஒரு கிளாஸ் ஜார் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி ரொம்ப க்ளீனிங் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஓகே மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் க்யூட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.